ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிதாவே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்மை துதிக்கிறதுக்காக, உம்மை ஆராதிக்கிறதுக்காக அப்பா உம்மை நோக்கி வந்திருக்காங்க அப்பா தகப்பனே. ஆம் தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தால், உம்முடைய கிருபையால் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புங்கப்பா. அடியாலை மறைத்து நீர் பேச வேண்டும் என்று மன தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அருமை பிதாவே. ஆமென். என்னை அழைத்து இந்த இடத்தில் நிறுத்திய என் தேவாதி தேவனுக்கும் மற்றும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தலைப்பு என்னது? உண்மையோடும் ஆவியோடும் கர்த்தரை ஆராதித்தல். அப்போ நமக்கு இப்படி உண்மையோடு, அப்படி தானே, உண்மையோடு தேவன் நம்ம நினைச்சிரோம் ஆராதிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம நினைச்சிருக்கோம் வந்திருக்கிறோம். அதே இது தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன்னா பிதாவானவர் முதல்ல ஆதியிலே எப்படி இருக்கிறாரு? பிதா இருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து இருந்தாரா? அவர் நினைச்சாரு இருக்கிறார். அவர் மூலமாக தான் என்னப்பட்டுச்சு இந்த வானம் உலகம் எல்லாம் நினைச்சது படைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் நினைச்சது படைக்கப்பட்டுச்சு. அதை நம்ம நினைச்சிடும் விசுவாசிக்கணுமா? விசுவாசிக்கணும். யோவான் 17:3 பாருங்க, ஒன்றாக மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும்? அறியணும். அப்போ உலகம் உண்டாவதற்கு முன்னே இயேசு கிறிஸ்து இருந்தார் என்பதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது 1 கொரிந்தியர் 1:8-6 பாருங்க, பிதாவையே ஒரு தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்கிறோம். அதுவே போல அவர் இருக்கும் பொழுதே ஆவியானவர் எங்கே இருந்தார்? ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ தேவனோடு ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அவர் இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நமக்குள் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் இருக்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? ஆவியோடு அவரை தொழுது கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, நான் போய் என்ன செய்வேன்? உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவி நம் இருதயத்துக்குள் இருக்கும் பொழுதுதான் நாம் பரிசுத்தத்தின் நிரம்பி நாம் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்கிறவர்களாய் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நாம் என்ன செய்ய முடியும்? அவரை தொழுது கொள்ள முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்பா நீங்க எனக்குள்ள இருங்கப்பான்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வருவாரா? கண்டிப்பா வருவாரு. அவர் நமக்குள்ள இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால் நமக்குள் என்ன இருக்க வேண்டும்? ரட்சிப்புங்கிற ஊற்று நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? இருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு இருந்தால் மட்டுமே அவருடைய பிரசன்னத்தை, தேவ ஆவியானவரை, அவருடைய பரிசுத்த ஆவியானால் நிரம்பி நம்மளால் ஜெபிக்கிற வரத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நாம் தேவ ஜனமாகி நாம் இன்று நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நமக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்று நாம் என்ன செய்யணும்? நினைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அன்று சமாரிய ஸ்திரீ, அவர் தேவன் யாரை ரட்சிக்க வந்தார்? பாவிகளை தான் ரட்சிக்க உலகத்துக்கு வந்தார். முதலாவது தன்னுடைய சாயலிலே உங்களையும் என்னை நினைச்சாரு, அவர் சிருஷ்டித்தாரு. அவருடைய சாயலிலே அவரை போலவே சிருஷ்டித்தாரு. ஆனால் கீழ்ப்படியாத நிமித்தம் நம்ம நினைச்சிட்டோம்? பாவத்துக்குள் ஆகப்பட்டு விட்டோம். பாவத்துக்குள்ள போன நம்ம நினைச்சிட்டாரு, அவர் மீட்பதற்காகவே இந்த உலகத்துல வந்தாரு. எப்படி மீட்டாரு? தன்னுடைய சொந்த இரத்தத்தினால, பொன்னாலும் வெள்ளினாலும் அல்ல. உங்களை என்னை எதனால மீட்டுட்டாரு?
தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டு கொண்டாரு. கிரயத்துக்குள் நம்ம நினைச்சிட்டோம், அவருக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் நினைச்சினோம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே நாம் சொந்த இரத்தத்தால் மீட்டவர்கள் நாம் எங்கே போயிட்டோம்? பாவத்துக்குள்ள நம்ம இருந்ததுனால நம்ம நினைச்சிட்டாரு மீட்டு கொண்டாரு. அதே தான் சமாரிய ஸ்திரியை நினைச்சிட்டார், பாவிய ஸ்திரியை தேவன் நினைச்சாரு ரட்சித்தாரா? ரட்சிக்கிறாங்க. அவர் என்ன செய்றாரு? அவர் என்ன செய்றாரு? அவர் யாக்கோபுடைய கிணத்தின் அருகில இருந்து பிரயாணத்தினால் இழைப்படைந்தவர்களா என்ன செய்றாரு? அந்த கிணத்தின் அருகிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து சமாரிய ஸ்திரீ வரும்போது தாகத்துக்கு தண்ணி தான் கேட்குறாங்க. அப்போ அந்த சமாரிய ஸ்திரீ என்ன சொல்றாங்க? நீர் யூதன், நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சமாரிய ஸ்திரீ இயேசுவை நோக்கி, நீர் யூதராக இருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தான் என்று எப்படி கேட்கலாம் என்றார். அப்போ இயேசு என்ன செய்றாரு? அவளுக்கு பிரயோஜனமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவருக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கோ ஒரு காலம் தாகம் கிடைக்காது. அதே தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை என்னையும் ஆத்ம தாகம், ஆத்மத்தோட ஒரு ஆத்மா அழிந்து விடக்கூடாது, அவருடைய சித்தம் இல்லை. அப்பா, ஒரு ஆத்மா அழிவது அவருடைய சித்தம் இல்லை. எந்த ஆத்மா தாகத்தோடு அப்பா அவர்களை நம்ம அவர் நம்மளை ஜீவ தண்ணீரை ஜீவ காலமாய் நித்திய காலமாய் வாழ்கிற ஜீவ தண்ணீரை நம்மை கொடுக்குவதற்காக அவர் என்ன செய்கிறார்? நம்மளை என்ன செய்றாரு? எதிர்பார்த்து இருக்கிறாரு. நாம் ரட்சிக்கப்பட்ட மட்டும் போதாது, பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் நாமும் இருக்க வேண்டும் என்பதை தேவன் என்ன செய்றார்? நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறாரு. அந்த சமாரிய ஸ்திரீ என்ன சொல்றாரு? தாகத்துக்கு தான் சொல்லும்போது நித்திய காலமாக வாழ்கிற இந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கும்போது ஒரு காலம் என்ன செய்யாது? உங்களுக்கு தாகம் உண்டாகாது என்று சொல்றாங்க. அதே போலதான் நாமும் நீங்களும் என்ன செய்யணும்? அப்பா, இந்த ஜீவ காலமாக வாழ்கிற ரட்சிப்பின் ஊற்றை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. அந்த ஜீவ காலமாக நாங்கள் வாழ வேண்டும். அநித்தியமான பாவ சொந்தத்தை விட்டு நாங்கள் விலக வேண்டும் அப்பா. நித்திய ராஜ்யம் ஒன்று உண்டு, அந்த ராஜ்யத்தில் நாங்கள் வர வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அவர் என்ன தருவாரா? கண்டிப்பா தருவாரு. அதே அப்போஸ்தலர் 4:12 பாருங்க. அவரையாலே அன்றி, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொரு ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவும் இல்லை. அப்போ நாம் என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய நாமம் என்னமா? அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை அப்பா நீர் எங்களுக்கு தாங்கப்பா. நீங்க அதிசயத்தை செய்கிறவரப்பா. என்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்கப்பான்னு சொன்னா செய்வாரா? கண்டிப்பா செய்வாரு. ஆலோசனை தாங்க அப்பா. நான் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்பா, நான் உம்மை போல நான் பிரதிபலிக்க வேண்டும் அப்பா என்று கேட்டால் தேவன் தருவாரா? கண்டிப்பா தருவாரு. வல்லமை தாங்கப்பா, குணமளிக்கு வல்ல எம்மையே, அதாவது ஆவியின் கனிகளை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்டால் அந்த வரத்தை தேவன் தருவாரா? கண்டிப்பா தருவாரு. அதே போல அப்பா நித்திய காலமாகிய நித்திய பிதாவாகிய உம் மண்டையில் நான் உம்முடைய மடியில் எனக்கு இருக்கிற தகுதி எனக்கு தாங்கப்பான்னு சொன்னா கண்டிப்பா தருவாரு. பணம், அந்தஸ்து, ஆஸ்தி எல்லாம் இருக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லைன்னா வாழ முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை அப்பா சமாதானமாகிய தேவனாகிய நீர் எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறாரு. அப்போ நாம் கேட்க வேண்டும், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அப்பா நீங்க எனக்கு தாங்கப்பா, அப்பா நீங்க என்னை ரட்சிக்கப்படைய கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லி நாம் கேட்கும்போது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரு. லூக்கா 11:11 பாருங்க. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் என்ன கேட்டால் அப்பத்தை கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அதற்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அதே இது நீங்க முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதா எப்படி கொடுப்பாரு? பரமபிதா தமிழில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை
கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை அப்பா நீங்க எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்பா நீர் என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா, நான் உம்மை போல் வாழ வேண்டும், ரட்சிப்பின் ஊற்றி நீர் எனக்கு தாங்கப்பா, ஆவியின் கனியை பெற்றவர்களாய் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்பா, பணம் ஆஸ்தி அந்தஸ்தை விட்டிலும் சமாதானமாய் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்கப்பான்னு சொல்லி கொடுக்கும்போது தேவன் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் பரிசுத்த ஆவியால் நம்மளை நிரப்புவார். பரிசுத்த ஆவியோடு முழு இருதயத்தோடு நம்ம அவரை என்ன செய்ய முடியும்? தொழுது கொள்ள முடியும். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியும். ஆனால் நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? இல்லையா? பேர் கிறிஸ்தவர்களாக நிறைய பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடமைக்காக ஆலயத்துக்கு வருகிறோம், ஏதோ நான் கிறிஸ்தவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நினைச்சாரு, வேதனையோடு சொல்றார், நம்ம என்ன செய்யக்கூடாது? எபிரேயர் 2:4 பாருங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம், ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? ஆம், நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்ன செய்வார்? இந்த உலகத்துக்கு வருவார். அந்த நியாயாதிபதி ஸ்தானத்தில் நம்மளை என்ன செய்வார்? இவன் பரிசுத்தவான், இவன் நீதிமான் என்று நம்மளை என்ன செய்யணும்? அவர் நியாயம் விசாரிக்க வேண்டும். அப்பா நீங்கள் என்னை ரட்சிக்க படுக்க கிருபை செய்யுங்கப்பா என்று கேட்கும்போது அவரால் நம்மளை என்ன செய்வார்? கண்டிப்பா அவரை போல மாற்ற வல்லவராய் இருப்பார். அப்போ நாம் என்ன செய்யணும்? உண்மையாய் அப்பா நீங்க என்னை ரட்சிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராதிக்கும் போது நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்யணும்? அறிக்கை செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மளை என்ன செய்வார்? மாற்றுவாரா? மாற்றுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் போது நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் போது தேவன் நம்மளை மன்னிப்பாரா? கண்டிப்பா மன்னிப்பாரு. பேதுரு சொல்றாங்க, அதாவது அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ நாம் மனம் திரும்பி நம்முடைய பாவம் என்ன பாவம் என்பதை நாம் அறிக்கையிட்டு அந்த பாவத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் வரத்தை, ஆவியின் கனிகளை நாம் நினைச்சினோம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் நினைச்சினோம் இருக்க வேண்டும். அதே போல் நம்ம நினைச்சினோம் எந்த இடத்திலிருந்து அப்போ நம்ம அழுகையிடும் கண்ணீரோடும், அப்பா நீங்க என்னை மாற்றுங்க, நான் இந்த பாவத்திலிருந்து நான் இருக்கிறேன் அப்பா, என்னை மன்னிங்கப்பா என்று கேட்கும் போது தேவன் நம்மளை மன்னிப்பாரா? கண்டிப்பா மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். யோவேல் 2:12 பாருங்க, நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவருடைய வார்த்தை நம் முழு இருதயத்தோட உபவாசத்தோட அழுகையோட நாம் மனம் திரும்பினால் தேவன் நம்மளை என்ன செய்வார்? கண்டிப்பா மன்னிப்பாரா? மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாருக்குமே கெட்ட குமாரன் கதை தெரியும் இல்லையா? அவரை வந்தவன் என்ன செய்கிறாரு? பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி நான் உன்னுடைய பிள்ளை என்பதற்கு பாத்திரவான் அல்ல என்று சொன்ன உடனே கட்டி பிடிச்சு அவரை என்ன செய்கிறார்? முத்தமிட்டு அவரை தன் கூட அணைத்து கொள்கிறார். அதே போலதான் நாமளும் என்ன செய்யணும்? அப்பா என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, நான் இன்ன நிலைமையிலேருந்து நான் பாவம் பண்ணியிருந்தேன், அதை மன்னிப்பான்னு சொல்லி கேட்கும்போது தேவன் மன்னிப்பாரா? கண்டிப்பாக நம்மளை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். அதே இது வெளிப்படுத்தல் 2:4-5 பாருங்க, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். நம்ம முதல்ல நினைச்சிடுறோம், அது நியூ இயர் என்ற கீழே நினைச்சிடுறோம், நம்மளாம் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டு ஏசப்பா 2024 வந்துச்சு, என்ன நினைச்சிங்க? பரிசுத்தவனா மாற்றுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். ஆனால் அப்புறம் கொஞ்ச நாள் ஆக நினைச்சிடுவோம், அப்படி விளக்கு அணைஞ்சிருவானையாதா எல்லா பாவத்துக்குள்ளேயும் நான் வந்துடுறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஆகியால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த நற்கிரிகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அணைத்து போடுவேன். ரட்சிப்பின் ஊற்றாகிய ஆவியின் கரத்தை கனியை வரங்களை நாம் என்ன செய்துருவேன்? அணைத்து போடுவேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில்
வெளியேறி போய்விடுவார். நாம் ஜெபத்துக்கு பதில் வருமா? வரவே வராது. அப்போ நமக்கு அவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்னென்ன கேட்கிறோமோ, என்னென்ன வேணுமோ, அவர் தேவ கிருபையால் நமக்குள் பிரசன்னமாவார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அவருடைய கிருபை இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் இல்லை. இன்றைக்கு பார்ப்பவர்கள் நாளைக்கு இல்லை. அவர் கிருபை இருந்தால் யார் இன்று மரித்து போனாலும் சொல்லலாம். ஆனால் அவருடைய கிருபை இருந்தால் நம் உயிரை எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அதுக்கு அடியாலே ஒரு உயிருள்ள சாட்சி. அப்படி இருக்கும்போது, அப்பா எனக்கு உம்முடைய கிருபையை தாங்கப்பா, அப்பா நான் உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும் அப்பா என்று நாங்கள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவரால் நாம் என்ன செய்ய முடியும்? நிரப்பப்பட முடியும். அவரால் நாம் போதிக்க முடியும். அவரால் நாம் வழிநடத்த முடியும் என்பதை நாம் ஒருபோதும் நினைச்சக்கூடாது, மறக்கக்கூடாது என்பதை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். சமரிய ஸ்திரீ என்ன சொல்றாங்க தெரியுமா? யோவான் 4:15 சமரேஸ் இயேசுவை பார்த்து, எனக்கும் ஜீவ தண்ணீரை, ஜீவ ஊற்றை, நித்தியத்தை எனக்கும் தாங்க என்று கேட்கிறார்கள். பாவியான ஸ்திரீ என்னத்தை கேட்குறாங்க? நித்திய காலமாக வாழ்கிற அந்த தாகத்துக்கு, அதாவது ஜீவ ஊற்றை நீங்கள் எனக்கு தாங்கன்னு கேட்டாங்க. கொடுத்தாரா தேவன்? கொடுக்கிறாங்க. அதே போல பாவியாகி நாம் எந்த இடத்தில் இருந்து பாவம் செய்கிறோம், எந்த இடத்தில் நாம் விழுந்தோம், எப்படிப்பட்ட பாவத்துக்குள் நாம் இருக்கிறோம் என்பது நம் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்கும் தெரியுமா? இல்லை. ஏனென்றாலும் டெய்லி ஆலயத்துக்கு வரலாம், ஜெபிக்கலாம், நான் காதில் போட மாட்டேன், கையில் போட மாட்டேன், நான் என்ன செய்வேன், வெள்ளச்சேலை தான் கெட்டலான்னு சொல்லலாம். ஆனால் உள்ளத்தை தேவன் பார்க்கிறார். உன் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதா, இல்லை நீ மனசாட்சியோடு வாழ்கிறாயா என்பதை தேவன் நினைக்கிறார், பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன, நம் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். நம் மனம் திரும்பும் போது அவர் என்ன செய்கிறார்னா, நம்மளை ரட்சிப்பின் ஊற்றால் ஊற்றி அபிஷேகித்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். நமக்குள் என்ன செய்கிறார்? ஒரு தேற்றவாளன் கூட இருக்கிறார். யோவான் 14:26 பாருங்க, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான் 14:26. அப்போ நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதை யார் நினைப்பூட்டுவார்? பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேற்றவாளன், அப்பா நீங்கள் எனக்குள்ள இருங்கப்பா, நான் உண்மை போல நான் என்ன செய்வேன், வாழ வேண்டும் அப்பான்னு கேட்டா அந்த தேற்றவாளன் கண்டிப்பாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் இருதயத்துக்குள்ளே என்ன செய்வார்? வாசம் பண்ணுகிறவராய் இருப்பார். யோவான் 16:8 பாருங்க, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்தும் என்ன செய்வார்? உணர்த்துவார். அப்போ நீதியையும் பாவம் என்னென்ன நம்ம பாவம் பண்ணால் அவர் உணர்த்துவாரா? கண்டிப்பாக நமக்குள்ள உட்கார்ந்து இது தப்பு நீ செய்யாத என்பதை நமக்கு என்ன செய்வார்? உணர்த்துவார். அப்போ நமக்கு பாவம் பண்ண முடியுமா? முடியாது. நல்லா பாருங்க, கொலைகாரனுக்கு பாவங்கிறது தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவன் கசாப் கடையில் கோழியை வெட்டி போட்டு போகிற மாதிரி வெட்டி போட்டே போவான். ஏன்னா அவனுக்கு பாவமே அனித்தியமான பாவ சந்தோஷத்தில் நினச்சிட்டான், செத்து மறித்து போய்விட்டான். அவனுக்கு உணர்வே கிடையாது. அப்படிப்பட்ட நம்மை சத்தியமாகிய தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன் நமக்குள் இருந்து என்ன செய்வார்? போதித்து நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துறவர்களாய் அவர் இருப்பார். அப்பொழுது நாம துணிந்து பாவம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அப்படியே அறிந்தோ அறியாமல் செய்தால் உடனே என்ன செய்ய முடியும்? மன்னிப்பை அவர்கிட்ட கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே இது யோவான் 16:3 பாருங்க, சத்திய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது சகல சத்தியத்துக்களும் உங்களை நடத்துவார். அப்போ நம்மளை சத்தியமாகிய வேத வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது, சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம நடைகள் பசையுமா? பசையாது. சத்தியத்துக்குள்ளே அவர் நடத்த வல்லவராக இருக்கிறாரு. அப்போ நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? முதல்ல ரட்சிப்பின் ஊற்றாகிய அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ள இருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன செய்ய வேண்டும்? நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது நமக்கு ஒரு முகம் இருக்க வேண்டும். நாம் ஆலயத்தில் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனத்தோடு, ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம். அப்போ நம்ம எல்லாரும் கிரேக்கர் என்று யூதர் என்று எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறோம்? ஒன்றாய் இருக்கிறார்களே. அதே போல் நாம் என்ன செய்யணும்? ஒன்றாய் இருக்க வேண்டும். ஒன்றாய் இருக்கும்போது, ஒரு மனத்தோடு இருக்கும்போது ஆவியானவர் வருவாரா?
கண்டிப்பாக வருவார். அதே அப்போஸ்தலர் 1:4 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நினைச்சதாரு, வந்தாரா? வந்தாரு. அவர் 4ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு, அப்போ எல்லாரும் அவங்க என்ன செய்றாங்க? பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்படுகிறாங்க. நாம் ஒருமனப்பட்டு ஒருவினமாக ஒன்றாய் சேர்ந்து நாம் அவரை ஆராதிக்கும் போது தேவன் என்ன செய்வார்? நம்மளை பரிசுத்த ஆவியால் நிரப்புவார். அப்போ நம்ம சபைக்குள்ள நமக்குள்ள என்ன செய்யணும்? ஒரு மனம் தேவை. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது தேவ அன்பு நமக்கு என்ன செய்யப்படும்? வெளிப்படப்படும். அதாவது யோவான் 5:5 பாருங்க, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. நம்முடைய இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்படும் போது நாம் எப்படி இருக்க முடியும்? அவரை போல பிரதிபலிக்க முடியுமா? நாம் மற்றவர்களுக்கு நினைச்ச முடியும், அன்பா இருக்க முடியும். பிதாவும் நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கும்? இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும் நம்முடைய ஐக்கியம் இருக்கும். நாம் யாரை போல பிரதிபலிக்க முடியும்? தேவனை போல பிரதிபலிக்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன இருக்கும்? தேவ அன்பு ஊற்றப்படும். அதாவது ஐக்கியம் நமக்குள்ள இருக்கும், சமாதானம் நமக்குள்ள இருக்கும். அதை நாம் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ அதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்பா நீங்கள் என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரப்பா சொல்லி கேட்கும்போது தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துவாரா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளை என்ன செய்வார்? பரிசுத்தத்துக்குள்ள நடத்த வல்லவராய் இருக்கிறாரு. அதாவது 1 பேதுரு 1:12 பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை, அதாவது 1 பேதுரு 1:12 பாருங்க, வேத வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களை கொண்டு அவர்கள் இப்பொழுதே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு, அவருடைய கிருபை நமக்குள்ள இருக்கு, தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, தேவ அன்பு நமக்குள்ள இருக்கு என்கிற நம்பிக்கையோட, அவருடைய கிருபை தேவ கிருபை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோட நாம் இருக்கும் பொழுது நம்மளை அவர் பரிசுத்தப்படுத்துவாரா? கண்டிப்பா பரிசுத்தப்படுத்துவார். நம்ம அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்த முள்ளவரா இல்லரா? பரிசுத்தம் உள்ளவர். அப்போ நம்மளை நினைச்சவர் கண்டிப்பா பரிசுத்தம் மாக்குவார். 1 பேதுரு 15:11 உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ என்ன செய்யணும்? ஏசப்பா நீங்கள் பரிசுத்தரப்பா, நீங்கள் என்ன செய்யுங்க? என்ன பரிசுத்தப்படுத்துங்க, படுத்துவாரா? கண்டிப்பாக படுத்துவார். அதாவது ஏசாயா, அந்த எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறாரு? ஆலயத்தில் வந்த உடனே என்ன செய்கிறாரு? தரிசனம் காண்றாரு. என்னது? தேவதூதர்கள் சேராபீன்கள் அவங்க என்ன செய்கிறாங்க? வந்து உயர்ந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர்ன்னு ஓயாமல் சொல்லி கொண்டிருந்த உடனே அவங்க என்ன செய்ய? அது முழுதும் தேவாலயம் முழுதும் என்னதுருச்சு? அவருடைய தொங்கலால் மகிமையால் நிறைந்திருந்தது. உடனே அப்போ என்ன சொல்றாரு? ஐயோ நான் அதமானேன். ஏசா என்ன சொல்றாங்க? தீர்க்கதரிசி, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியில், நான் ஜனங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று தன்னுடைய பாவத்தை அவர் அறிக்கையிடுகிறவராக இருக்கிறார். அவர் ஆலயத்துக்குள்ள வந்தோடனே எல்லா பாவங்களையும் அறிக்கையிடுகிறார். நான் அசுத்த உதடுள்ள மனிதன். அப்போ நம்ம இந்த ஆலயத்துக்குள்ள வந்தோடனே, அப்பா நான் அசுத்த உதட மனிதன், என்னுடைய வாயின் வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, அப்பா நீங்கள் என்னை ஒரு பரிசுத்தவனாக மாற்றுங்கப்பான்னு சொன்னால் மாற்றுவாரா? கண்டிப்பாக மாற்றுவார். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. நாம் அப்படி கேட்கும்போது அவருடைய மகிமையால், அவருடைய மகிமைனா என்ன? தேவனுடைய முகம் இல்லையா? மோசே என்ன செய்வார்? உம்முடைய முகத்தை நான் மகிமை பார்க்க வேண்டுங்கும் போது அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய முகத்தை பார்க்க முடியாதுன்னு பிதாவானவர் சொல்றாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியுமா? முடியும். பிதாவை பார்க்க முடியுமானா? முடியாது. அவருடைய மகிமை. அப்போ என்னச்சுன்னா மகிமையை நான் பார்க்க முடியும். நம்ம பிரசன்னத்தால் நம்ம ஜெபிக்கும் போது, கேட்கும்போது, அப்பா என்னை பரிசுத்தவனாக மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம பாவங்களை அறிக்கையிடும்போது அவர் நம்மளை கண்டிப்பாக என்ன செய்வார்? நீதிமானாக மாற்றுவார். மாற்றும்போது நம்மளை என்ன செய்வார்? கண்டிப்பாக
ஒரு பரிசுத்தவனை மாற்றி அவருடைய பிரசன்னத்தை நம்மளை என்ன செய்ய முடியும், உணர முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்போ நான் எப்படி இருக்கணும், எந்தெந்த பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன செய்வார், நம்மளை விடுதலை தருவாரா தரமாட்டாரா? கண்டிப்பாக தருவாங்க. பவுல் சொல்கிறாங்க கலாத்தியர் 1:15, நான் என் தாயின் வயிற்றிருந்தபோது என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் என்னை உண்மையுள்ளவர் என்று என்ன செய்கிறாரு, ஊழியத்துக்கு என்ன செய்கிறாரு, ஏற்படுத்தினவர்கள் அவரை சோஸ்தரிக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் உண்மையுள்ளவர் என்று தான் யாரை ஊழியத்துக்கு ஏற்படுத்தினாங்க, பவுலை இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம், தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடி நினச்சிட்டாரு, அவரை தெரிந்து கொண்டாரு. அதே இது உண்மையுள்ளவர் என்று என்ன 1 கொரிந்தியரில் இருக்கு, உண்மையுள்ளவர் என்று என்ன ஊழியத்துக்கு அவரை அழைத்திருக்கிறாரு. அப்போ நம்மளையும் இன்றைக்கு அழைக்கப்பட்டவர் அநேகர் இல்லையா? எத்தனை பேரும் இன்றைக்கு தேவன் அறிஞ்சிருக்கிறாங்களா? இல்லை, தெரியாது. பிற மதத்தினர் இருக்காங்க, அறியாமல் படைக்கப்பட்ட பொருளை வணங்குறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை உயிருள்ள தேவனை வணங்க தேவன் நம்மளை நினைச்சிருக்காரு, சித்தமாய் அழைத்து நினைச்சிருக்காரு, தெரிந்து கொண்டிருக்கிறாய். தெரிந்து கொண்ட நாம் எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதான் 1 கொரிந்தியர் 3:14, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற தேவன் ஆவி உங்களில் வாசமாய் இருக்கும் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை செய்வார், கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ அந்த ஆலயம் யாரு, நாம். அப்படிதானே? நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் இருக்காரா? இருக்கிறாரு. அதில் இருக்கு, அது உயிருள்ள சாட்சி அடியால வைத்திருக்கிறாரு. அதாவது 2013ஆம் ஆண்டு எனக்கு ரொம்ப நெஞ்சு வலி. அப்போ நான் நைட்டு அப்போ நான் தேவனை அறியாத பேர் கிறிஸ்தவல வாழ்ந்த காலம். அப்போ ஆனால் தேவனை டெய்லி ஆலயத்துக்கு வருவேன். அப்போ நான் டெய்லி வந்துட்டு இருக்கேன். நைட்டு எனக்கு நெஞ்சு வலி பயங்கரமாக இருக்குது, வீசிங் ப்ராப்ளம். அப்போ என்னுடைய கணவர்கிட்ட கேட்குறேன், என்னால் தூங்க முடியல. அப்போ பிள்ளைங்களாம் காலேஜுக்கு போன புதுசு, என்னால் தூக்கம் வர மாட்டேங்கி, என்னால் சாப்பிட முடியல, எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்கு. எனக்கு அப்போ தான் 40 வயசு ஆகுது. பாதி வெயிலில் நான் இறந்து போயிடுவேன் போல டாடி, என்னால் முடியல, மூச்சு விட முடியலன்னு சொல்லி நான் திணறிட்டு நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போ என்னுடைய கணவர் சொன்னார், நீ ஆலயத்துக்கு போக வேண்டாம், டெய்லி போகிறதுனால தான் இந்த மாதிரி வியாதிலாம் உனக்கு வருது, நீ போகாதன்னு சொன்னாங்க. உடனே நானும் கூட சரி நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்படுறோம், காலையில் எழும்பி ஏன் கோயிலுக்கு போகணும், அதனால் வேண்டான்னு சொல்லி நான் போகாமல் இருப்போன்னு இருந்தேன். ஆனாலும் கூட காலையில் போய் நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரும்போது போகாதான்னு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து ட்ரெஸ்ஸை கலத்த போனேன். அந்த நேரம் ராஜி டிவி ஆன் பண்ணும்போது ஏசு அழைக்கிறதுல தினகரன் அவங்க மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த வார்த்தை சங்கீதம் 27 எடுத்து வாசின்னு சொல்லி எனக்கு காதில் மட்டும் ஒழிச்சிச்சு. நான் உடனே ட்ரெஸ்ஸை கலத்தாமலே சங்கீதம் 27 எடுத்து வாசித்தேன். சங்கீதம் 27:4 பாருங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் அதை நாடுவேன், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அவர் என்ன செய்வார், தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறையில் ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். அப்போ ஆலயத்துக்கு போகணுமா, வரணும். அப்போ நான் ஓடி வந்தேன். ஆலயத்தில் வந்து என் கணவர்கிட்ட என்னென்ன சொன்னேனோ அதையெல்லாம் நான் ஏசப்பாட சொல்கிறேன். அப்பா எனக்கு இந்த மாதிரி இருக்குப்பா, நீங்கள் எனக்கு நெஞ்சுவலியெல்லாம் மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போது 2013 ஸ்டீபன் டேனியலையா மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதாவது சங்கீதம் 102 வச்சு. அதில் எனக்கு தொட்ட ஒரே வசனங்களை மட்டும் சொல்கிறேன். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேருவதாக. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உழந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். நைட்டு சொன்னேன் எனக்கு சாப்பிட முடியலன்னு சொன்னேன். அதே போல் புசிக்க மறந்தேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்து இருக்கும் குருவியை போல இருக்கிறேன். 7ஆம் வசனம். அதே போல் நான் சொன்னேன் என்னால் தூக்கமே வரலன்னு சொன்னேன். அந்த வசனத்தை எனக்கு தொட்டது. அதே இது கர்த்தராகிய 12ஆம் வசனம், கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பெயர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். 24ஆம் வசனம், அப்பொழுது நான் என் தேவனை நோக்கி பாதி வயதில் என்னை எடுத்து கொள்ளாதேயும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அப்போ நான் சொன்னேன் பாதி வயசுலாம் என்ன செய்யாதீங்க, எடுத்து கொள்ளாதீங்கன்னு சொன்னேன். அந்த வசனம் அப்படியே அதே இது என்னுடைய பிள்ளைங்களாம் நான் விட்டுட்டு போப்புறேன்னு சொல்லி பயந்து அழுதேன். அதே வசனத்தை பாருங்க 27, நீரோ மாறாதவராக இருக்கிற உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். அப்படியே எனக்கே பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் காதில் அப்படியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. அதே போல் காலையிலே நம்ம ஆலயத்துக்கு வரும்போது அவருடைய பிரசன்னத்தை
நம்ம என்ன செய்ய முடியும்? உணர முடியும். ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் நமக்கே பேசுவது போல இருக்கும். அப்போ நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்ம அவரை உண்மையோடு நம் துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது அவர் நமக்கு என்ன செய்வார்? நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, அப்பா நீங்கள் உடைய பிள்ளைகளோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆவியானவரை இறங்குங்கப்பா. மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொன்னீங்கப்பா. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவியை நீங்க ஊற்றுங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்கி செயல்படுங்கப்பா. ரட்சிப்பின் ஊற்றை ஊற்றுங்க தகப்பனே. சமாதான பிரபுவே நீங்க இறங்குங்கப்பா. ஆம் தகப்பனே, பா நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று மன்னிப்பை கேட்டு நாங்கள் உமக்குள் விசுவாசமாக, உமக்குள் ஐக்கியமாக தேவ அன்பை, தேவ கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்புங்கப்பா. அப்பா, நாங்கள் பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த ஆத்ம தாகத்தோடு இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒரு சமாரிய ஸ்திரீ அப்பா அப்பா எல்லாரிடம் சொல்லி, ஜனங்களிடம் சொல்லி அப்பா உம்மை ஏற்றுக்கொள்கிற விசுவாசத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் அப்பா உம்முடைய சாட்சியை மற்றவர்களுக்கு சொல்லி அண்டையில் நாங்கள் சொல்லத்தக்க, கொண்டிட்டு வரத்தக்க ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று மனத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிற அருமை பிதாவே. ஆமென்.